ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் பிறந்ததிலிருந்து நாம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களை அனுசந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். முதல் 5 பாசுரங்களை அவதாரிகையாக இட்ட ஆண்டாள் அடுத்த 6வது பாசுரத்திலிருந்து 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள். 10 பெண் பிள்ளைகளும் ஒவ்வொரு குணாதிசயம் பொருந்தியவர்கள், ஒரு பெண் பிள்ளைகள். அவர்கள் அனைவரையும் எழுப்பி அழைத்து கொண்டு இதோ நந்தகோபன் இல்லத்து வாசலுக்கு வந்து கோவில் காப்போனையும் தோரண வாயில் காப்போனையும் வாயில் காப்போனையும் அனுமதி பெற்று இதோ நந்தகோபன் இல்லத்திற்குள் நுழைகிறாள். அங்கு உறங்கிக் கொண்டிருக்கும் நந்தகோபனின் பெருமைகளை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறாள். அம்பரமே தண்ணீரே சோரேயரம் செய்யும், அம்பரமே தண்ணீரே சோரேயரம் செய்யும், எம்பெருமான் நந்தகோபாலா, எம்பெருமான் நந்தகோபாலா, எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, உறங்காது எழுந்தீராய் செம்பொன் கழலடி செல்வாபல தேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் முறையோடு பற்ற வேண்டும். எது ஒன்னாக இருந்தாலுமே நாம் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஆச்சாரியனின் முகமாக எம்பெருமானிடத்தில் சென்று விஞ்ஞாபித்து மோட்சத்தை பெற வேண்டும். அப்படித்தான் நம் எல்லோருக்கும் ஆச்சாரியனாக இருந்து நம் எல்லோருக்கும் பெருமாளிடத்தில் சிபாரிசு செய்து மோட்சத்தை பெற்று கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நந்தகோபனை எழுப்புகிறாள். அடுத்ததாக அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் யசோதையையும் பலராமனையும் எழுப்புகிறாள். முறையோடு பற்ற வேண்டும் என்பதற்காக தோரண வாயில் காப்போன், வாயில் காப்போன், கோவில் வாயில் காப்போன் இவர்களை எழுப்பி அடுத்து நந்தகோபனிடம் அனுமதி பெற்று அடுத்து யசோதையிடம் அனுமதி பெற்று ஸ்ரீ கிருஷ்ணனின் அண்ணனான பலராமனிடமும் அனுமதி பெற்று அடுத்ததாக இவர்கள் கிருஷ்ணனை எழுப்ப வேண்டும் என்பதற்காக இதில் நந்தகோபனை எழுப்புகிறார். நந்தகோபனை எழுப்பும் பொழுது நந்தகோபனின் பெருமைகளை பாடுகிறாள். இதில் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்றால் நந்தகோபர் தானத்தில் மிகச் சிறந்தவராம். தானம் செய்வதில் தானம் செய்வது என்பதை உசத்தியாக இந்த பாசுரத்தில்
தெரிவிக்கிறாள். உன்னால் முடிந்ததை நீ தானம் செய்ய வேண்டும், பொன் பொருள் எல்லாமே செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லை. சோறு கொடுக்கலாம், தண்ணீரும் தானமாக கொடுக்கலாம் என்று இந்த இடத்தில் அம்பரமே என்றால் வஸ்திர தானத்தை குறிக்கிறது. ஆக வஸ்திரத்தை தானமாக செய்யலாம். வெயில் காலத்தில் அங்கங்கே தண்ணீர் பந்தல் என்று அமைத்து தண்ணீர் வைத்து தெருவில் வருபவர்களுக்கு தாகத்தை தணிக்கலாம். அது தவிர அன்னத்தை போட்டு அன்னதானத்தை செய்யலாம். ஆக இப்படிப்பட்டதான தானத்தில் சிறந்து விளங்குகின்ற நந்தகோபனே எழுந்திராய் என்று சொல்கிறார். இந்த இடத்தில் தானம் செய்வது என்பது எவ்வளவு வசந்தது என்று சொன்னால், ஒரு முனிவர் அப்படித்தான் நிறைய தானம் செய்வாராம். அதாவது யாகங்கள் செய்வார். ஒவ்வொரு யாகம் முடிவரும் பொழுதும் தானம் ஏதாவது செய்வாராம் அவரிடம் இருக்கும் பொருட்களை. ஆனால் அவர் செய்யும் தானம் எப்படி இருக்கும் என்றால், கோதானம் செய்தார் என்று சொன்னால் அந்த கோவாகப்பட்டது அந்த தானம் வாங்கியவரின் இல்லத்துக்கு கூட செல்ல முடியாதபடிக்கு அந்த அளவுக்கு வத்தலும் தொத்தலுமாக இருக்குமாம். எங்கே இன்னும் 2 அடி எடுத்து வைத்தால் கீழே விழுந்து தனது ஜீவனை விட்டுவிடுமோ என்னும் அளவிற்கு இருக்குமாம். அப்படிப்பட்டதான மோசமான நிலையில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை தானமாக கொடுப்பாராம். அவ்வாறு தானமாக கொடுக்க கூடாது என்பதை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அறிவுறுத்துகிறார். நாம் ஒருவருக்கு தானம் கொடுக்கும் காலத்தில் அந்த தானத்தை பெறுபவர் அந்த தானம் கொடுக்கப்பட்ட பொருளால் அவருக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த முனிவர் யாகம் செய்து தானங்களை வழங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு சின்னஞ்சிறு பாலகன் குழந்தை, அந்த குழந்தை அவரிடம் செல்கிறது. அப்பா அப்பா, இந்த பசுக்கள் எல்லாத்தையும் தானம் பண்றையே, என்ன நீ யாருக்குப்பா தானம் பண்ண போற அப்படின்னு இந்த குழந்தை கேட்க, போடா போய் கம்முன்னு அங்க உட்காரு, நான் இங்க வேலையா இருக்க இல்ல அப்படின்னு இவர் சத்தம் போடுறாராம். அந்த குழந்தை போய் உட்கார்ந்துன்றது கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கு. மறுபடியும் இவர் தானம் செய்வதை பார்த்து மீண்டும் அவர் அருகே வருகிறது. அப்பா அப்பா, என்ன யாருக்குப்பா தானம் பண்ண போற அப்படின்னவும் அவர் ஒரு முறைக்கிறாராம். மறுபடியும் போய் உட்கார்ந்துன்றது. இன்னும் சிறிது நேரம் கழித்து, அப்பா சொல்லுப்பா, என்ன நீ யாருக்கு தானமா கொடுக்க போற அப்படின்னு இந்த குழந்தை கேட்கவும், போடா உன்னை எவனுக்கு நான் தானமா கொடுத்தேன் அப்படின்னு அவர் ஒரு வேகத்துல சொல்லிடுறார். உடனே இந்த குழந்தையாகப்பட்டது யமலோகம் நோக்கி செல்கின்றது. தன்னை அப்பா யமதர்மனுக்கு தானமாக கொடுத்து விட்டார். இனிமே நமது இருப்பிடம் யமதர்மராஜா இருக்கக்கூடியதான அந்த மாளிகை தான். எனவே நாம் யமலோகம் செல்வோம் என்று இந்த குழந்தை யமலோகத்தை நோக்கி செல்கிறது. யமலோகம் செல்லும் வழியில் அசித வனம் என்று ஒரு வனம் இருக்கிறது. இந்த அசித வனத்தில் இருக்கக்கூடியதான இலைகள், அந்த இலைகளில் முள்ளு முள்ளாக இருக்குமாம். அந்த முள்ளாகப்பட்டது நம் மேல் குத்தினால் கிழித்து ரத்தத்தை பார்க்காமல் விடாது. அப்படி இருக்கக்கூடியதான வனம்தான் அசிதவனம். இந்த சிறுவன் அந்த வனத்திற்குள் நுழையும் பொழுது அந்த இலைகள் அனைத்தும் தன்னை சுருக்கி கொண்டு அந்த சிறுவனுக்கு வழிவிடுகிறதாம். அந்த சிறுவன் நேராக யமதர்மராஜாவின் மாளிகைக்கு செல்கிறான். அங்கே வாயில் காப்போர், குழந்தை நில்லு குழந்தை, இங்க ஏன் நீ வந்த அப்படின்னு தடுத்து நிறுத்துறாராம். இல்ல இல்ல, நான் யமதர்மராஜாவை பார்க்கணும், அவரை பார்க்க முடியாது, உனக்கு என்ன வேணும் சொல் என்று வாயில் காப்போர் கேட்க, இல்ல எங்க அப்பா என்ன யமதர்மராஜாவுக்கு தானம் பண்ணிட்டார், அதனால நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா இங்கெல்லாம் நினைச்ச நேரத்துக்கு வரக்கூடாது, நீ உன் இருப்பிடம் நோக்கி போ என்று அவர்கள் சொல்கிறார்களாம். இல்லை, நான் யமதர்மராஜாவை பார்க்காம நான் போமாட்டேன், நான் இனிமே அங்கெல்லாம் போமாட்டேன், என்னோட இருப்பிடம் இதுதான், யமதர்மராஜா எனக்கு என்ன கட்டளை இடுறாரோ அதை தான் நான் அடுத்து செய்வேன் அப்படின்றதா இந்த குழந்தை. யமதர்மராஜா வரத்துக்கு 3 நாள் ஆகும்பா, அதனால நீ எல்லாம் இங்க இருக்கக்கூடாது, வா உன்னை நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னும் பொழுது இந்த குழந்தை வர மறுக்கிறது. ஆயிற்று 3 நாட்கள் ஆயிற்று, இந்த குழந்தை ஆகாரம் எதுவுமே சாப்பிடவில்லை. அங்கிருந்து யமதர்மராஜா வருகிறார். இந்த காவல் காப்போன் அந்த குழந்தைக்கு ஆகாரம் சாப்பிடுவதற்கு கொடுத்தாலும் எனது எஜமானனை பார்க்காமல் நான் தண்ணீர் கூட அருந்த மாட்டேன் என்று இந்த குழந்தை மறுத்து விடுகிறான். அங்கிருந்து யமதர்மராஜா வருகிறார். அந்த யமதர்மராஜா சொல்றார்,
அப்பா குழந்தை, நீ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீ எனக்காக இவ்வளவு நாள் காத்துருந்த, உன்னோட அன்புக்கு நான் மெச்சறேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் உனக்கு 3 வரம் கொடுக்குறேன், ஆனா நீ இங்கிருந்து கிளம்பி போகணும், நீ இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அப்ப அந்த சின்னஞ்சிறு பாலகன் அந்த யமதர்மராஜா கிட்ட கேட்ட முதல் வரம், எனது அப்பா ஏதோ ஒரு கோபத்தில் என்னை யமனுக்கு தானம் செய்தேன் என்று சொல்லிவிட்டார், ஆனால் நான் இப்ப பூலோகத்துக்கு போனேன்னு சொல்லிட்டு சொன்னா எனது தோப்பனார் என்னை பார்த்து இத மாதிரி சொல்லிவிட்டோமே என்று வருந்துவார். அதனால் என் தகப்பனாருக்கு அவர் சொன்ன சொல்லாகப்பட்டது ஞாபகம் இல்லாத அளவிற்கு மறந்து போக வேண்டும் என்று கேட்கிறது. யமதர்மராஜாவும் சரி அப்படியே ஆகட்டும், அடுத்தது ஒரு வரம் கேள் என்று சொல்ல அந்த குழந்தை கேட்கிறதாம், எனது பெயரிலேயே ஒரு அக்னி உருவாக வேண்டும் என்று கேட்கிறதாம். ஆம், அந்த குழந்தை வேறு யாரும் அல்ல, நச்சிகேதன் என்று சொல்லக்கூடியதான சிறுவன்தான் அக்குழந்தை. அந்த குழந்தையின் பெயரிலேயே நச்சிகேதஸ் அக்னி என்று ஒரு அக்னி உருவாகிறது. அந்த அக்னி ஒன்று இருக்கிறது, இன்னமும் நச்சிகேதஸ் அக்னி என்று அந்த குழந்தையின் பெயரிலேயே ஒரு அக்னி. ஆக அடுத்ததாக வேதாந்த பரமாக ஒரு கேள்வியை அக்குழந்தை கேட்கிறது. அதன் பின்பு தன் தகப்பனாரிடம் வந்து சேர்கிறது. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நாம் தானம் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு உபயோகப்படும் விதமான பொருட்களாக நாம் தானம் செய்ய வேண்டும். அவ்வாறாக தானம் செய்யக்கூடியதான நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு நந்தகோபனை எழுப்புறா. பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான எம்பெருமாட்டி யசோதா எழுந்திராய், நாங்க கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அதுக்கப்புறமா அம்பரம் ஊடறுத்து உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், அம்பர் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அப்படின்னு முதல்லையும் வாமன அவதாரத்தை சொல்றா. இந்த இடத்துலையும் வாமன அவதாரத்தை கொண்டு வர ஆண்டாள் நாச்சியார். ஆக அப்படிப்பட்டதான எம்பெருமானே நீ உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதற்கு அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடியதான செம்பொன் கழலடி பலதேவா எழுந்திராய் அப்படின்னு சொல்லிட்டு பலராமனையும் எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில். ஆக இவர்களை எழுப்பி யசோதா சொல்கிறாளாம், யாரம்மா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இங்க கிருஷ்ணனை கூப்பிட்டு இருக்க, கிருஷ்ணன் இங்க எங்க இருக்கான், அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுத்தே, அவனோட மனைவியோட அவன் அங்க இருக்கான், அதனால பக்கத்து ரூம்ல இருக்கான் பாரு அவனோட மனைவி கூட, நீ அங்க போய் கிருஷ்ணனை எழுப்பு, இங்க கிருஷ்ணன் இல்ல, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இங்க வந்து எழுப்பின் இருக்கையே என்று சொல்ல, உடனே ஆண்டாள் நாச்சியார், அடடா நம்ம தவறாக கதவை தட்டிட்டோம், கிருஷ்ணனிடத்துல தானே போய் கேட்கணும் என்று அடுத்த ரூம் கதவுக்காக, அதாவது கிருஷ்ணனை எழுப்புவதற்காக கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அறையின் வாயிலுக்காக செல்கிறாள். அங்கு சென்று எப்படி கிருஷ்ணனை எழுப்புகிறாள் என்பதை நாளை பாசுரத்தில் பார்ப்போம். நேயர்களே, ஜெம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.